ஏழாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அலகு 6. மாணவர்களே, உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்தோட முதல் பாக காணொளியை காண்போம் வாருங்கள். இந்த பாடத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? கற்றல் நோக்கங்கள். மாணவர்களே, இந்த பாடத்திலிருந்து நாம நம்முடைய உடலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பற்கள், கண்கள், முடி இவற்றை எவ்வாறு பராமரித்தல் மற்றும் சுகாதார பழக்கங்களை பின்பற்றுவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மாணவர்களே, இந்த பாடத்திலிருந்து நாம தொற்றும் நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் பற்றி அறிதலும் புரிதலும். பாருங்க, இவர் தும்மிட்டு அந்த பட்டனில் கை வச்சிட்டாரு. அடுத்து வர்றவங்க அந்த பட்டனில் கை வைக்கும்போது நோய் கிருமி அவர் கைக்கு பரவுது, அங்கேருந்து இன்னொருத்தருக்கு பரவுது. அவங்க அந்த பார்சலை வாங்கி வீட்டிலேருந்து பிரித்து சாப்பிடும், அவங்க கையிலேருந்து இன்னொருத்தர் புக்கில் பரவுது. அந்த புத்தகத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது இப்போது அந்த புத்தகத்தை தொடுற எல்லாருக்குமே கிருமிகள் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. பாருங்கள், இதன் மூலம் நகரம் முழுவதும் வேகமாக நோய்கள் பரவுகின்றன. சில பொதுவான நோய்கள் மற்றும் அந்த நோய்களை குணப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி அறிதலும் புரிதலும். நோயை குணப்படுத்துகிற வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுதல். முதலுதவி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? வாருங்கள், பாடத்துக்குள்ளே போகலாம். மாணவர்களே, என்ன காரணங்களால் நமக்கு நோய் ஏற்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? நோய் ஏற்பட என்ன காரணம் என்பதை விளக்குவதற்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் மனிதர்கள் அல்லது வெவ்வேறு பின்னணியில் இருப்பவர்கள் பல வழிகளில் ஏற்படுகின்றன என கூறுவார்கள். நோய் ஏற்பட பல வழி இருக்குதுன்னு பலவிதமாக சொல்லுவாங்க. உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏன் ஏற்படுது? குழந்தைக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது, அதனால தான் வயிற்றுப்போக்கு என்று ஒரு மருத்துவர் கூறலாம். சுகாதார அலுவலர் கிராம மக்களின் நீர் அமைப்பு அல்லது கழிவறை சுகாதாரமின்மை காரணமாக இந்த நோய் தொற்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று காரணம் கூறலாம். மக்கள் ஒவ்வொருவரும் தங்களோட சொந்த அனுபவத்தின் மூலமாக நோய் இப்படி ஏற்பட்டிருக்கலாம், அப்படி ஏற்பட்டிருக்கலாம், அதுலேருந்து வந்திருக்கலாம், இதிலிருந்து வந்திருக்கலான்னு நோய்க்கான காரணத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நோய்க்கான காரணங்களை பலர் பலவிதமாக சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் இது எதனால் என்றால், மேலே இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட காரணங்கள் ஒவ்வொன்றும் குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான ஒரு பொதுவான காரணமாக இருக்கலாம். இந்த காரணங்கள் எல்லாமே நோய்களை தடுக்கவும் சிகிச்சை அளிக்க உதவும் வழிமுறைகளை தெளிவாக புரிந்து கொள்ளவும் முடிகிறது. மாணவர்களே, இந்த பாடமானது நோயை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளும் மற்றும் நோய்க்கான பல்வேறு காரணங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள இந்த பாடம் உங்களுக்கு நன்கு உதவும். அடுத்து நாம
இந்த பாடத்தில் சுகாதாரம் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சுகாதாரம்தான் உண்மையிலே மிகச்சிறந்த செல்வம். ஏன்னா உடல் நலமாக இருந்தால் தான் நல்ல மனதுடன் நீங்கள் நல்ல அறிவையும் அத்துடன் செல்வத்தையும் பெற முடியும். நல்ல உடல் நலம் காக்க சுகாதாரத்தோடு சத்துள்ள உணவை நாம் உட்கொண்டு உடற்பயிற்சி செய்து ஓய்வெடுக்கவும் நல்ல தூக்கமும் தேவையாகும். இவை அனைத்தும் இருந்தால் நாம் சுகாதாரமாக இருக்கலாம். அடுத்து நாம் உடல் நலம் பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மாணவர்களே, ஆரோக்கியமான உடல் நலம் என்பது நல்ல மனநிலை, உறுதியான உடல் வலிமை, நோயற்ற வாழ்வு மற்றும் மன அழுத்தமில்லாமல் இருப்பதை குறிப்பது தான் ஆரோக்கியமான உடல் நலமாகும். உடல் நலத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, உடல் நலம் என்பது ஒரு மனிதரின் உடல், உணர்ச்சி மற்றும் உளவியல் நல்வாழ்வை குறிக்கிறது. அதாவது உடல் மற்றும் உணர்ச்சி, மனநலம் எல்லாமே நல்லா இருக்கணும். மாணவர்களே, நல்ல சுகாதார செயல்பாடுகள் என்பது என்ன? எதெல்லாம் நல்ல சுகாதார செயல்பாடுகள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுகாதாரம்ன்றது நோயை தடுக்கிறது, நல்ல ஆரோக்கியத்தை நாம் தக்க வச்சுக்கிறது, ரொம்ப சுத்தமாக இருக்கிறது, பாதுகாப்பான குடிநீர் குடிக்கிறது, அது இல்லாமல் சரியான முறையில் உடம்புல இருந்து கழிவுகளை அகற்றுதல் போன்ற நல்ல செயல்களை குறிப்பது தான் சுகாதாரமாகும். நல்ல சுகாதாரமாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல ஆரோக்கியமான மனநிலையையும் மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் குறிப்பது தான். அடுத்து நாம் நம்முடைய உடல் தூய்மை பற்றி தெரிந்து கொள்வோம். பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, தலையை சுத்தமாக வச்சுக்கிறதெல்லாம் தூய்மை தான். தூய்மை என்பது ஒருவருடைய தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பராமரிப்பதை குறிப்பதே தூய்மையாகும். உடல் தூய்மை பற்றி சுருக்கமாக சொல்றதுன்னா, நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க தினமும் குளிக்கிறது, நம்முடைய ஆடைகளை சுத்தமாக துவைத்து அதை பயன்படுத்துறது, சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது போன்றவை மிகவும் அவசியமாகும். அடுத்து நாம தனிநபர் சுகாதாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட சுகாதாரம்தான் தனிநபர் சுகாதாரம் என்பதாகும். இந்த தனிநபர் சுகாதாரம் என்பது உடல் நலத்தின் வகையைச் சேர்ந்ததாகும். உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பதாகும். தனிநபர் சுகாதாரம் என்பது ஒருவர் தனது உடலியல் தேவைகளான உடல் நலம் மற்றும் மனநலம் இவற்றை சரி செய்து கொண்டு அதிகபட்ச உடல் நலத்தை அடைவது தான் தனிநபர் சுகாதாரம். தனிநபர் சுகாதாரம் என்பது ஒருவர் தனது உடலை சுத்தம் செய்கிறது, அது இல்லாமல் உடலை சீர்படுத்துதலை குறிப்பது தான் தனிநபர் சுகாதாரமாகும். தனிநபர் சுகாதார சீர்கேட்டிற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நோய்க்கிருமிகள் தான். இந்த நோய்க்கிருமிகள் தான் தனிநபர் சுகாதார சீர்கேட்டிற்கு காரணமாக அமையுது. மாணவர்களே, இருமல், சளி, காய்ச்சல் போன்றவையெல்லாம் பொதுவான தொற்று நோய்கள். இது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட ஈஸியாக பரவும். இதெல்லாம் பாக்டீரியாவில் மட்டுமல்லாமல் வைரஸ் மூலமாகவும் இந்த சளியும் காய்ச்சலும் பொதுவாக ஏற்படுது. மாணவர்களே, உங்களுக்கு
சளி மற்றும் காய்ச்சல் இருக்கும்பொழுது, ஜுரம் அடிக்கும்போது தொடர்ந்து மூக்கில் ஒழுவோம், இருமல், அது இல்லாமல் தொண்டையில் வலி, சில சமயங்களில் காய்ச்சல் அல்லது மூட்டுக்களில் வலி ஏற்படலாம். சில நேரங்களில் லேசான வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். மாணவர்களே, மூக்கிலிருந்து வெளியேறும் சளியில் பாக்டீரியா அல்லது வைரஸ் இருக்கும். அப்போது சளி பிடிச்சவங்க மூக்கை தொட்ட பின்னாடி வேறு பொருளை அல்லது வேறு நபரை தொடும்பொழுது அந்த பொருள்லையும் வேறு அந்த நபர்களை தொடுறாங்க இல்லையா, அவங்க மேலேயும் அந்த வைரஸ் பாக்டீரியா இடம்பெயரும். நோயாளி தும்மும் போதும் இருமும் போதும் வெளியேறும் துளிகளில் வைரஸ் இருந்தால் அந்த வைரஸ் காற்றில் பரவும். பாருங்கள், அவர் தும்முன பின்னாடி அதுலேருந்து வைரஸ் வெளியேறி காற்றுல பரவி அது அடுத்தவங்க நாசித்துவாரங்களில் உள்ள நுழைந்து பாருங்கள். இப்படி தான் பரவும். சளி மற்றும் காய்ச்சலுடன் உள்ளவர்கள் கைக்குட்டையை பயன்படுத்தி நாசியை மூக்கை சிந்துவதும் கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற செயல்களால் உறுதியாக எந்த விதத்திலும் வைரஸை மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். அப்போ கைக்குட்டையை பயன்படுத்தணும், கை கழுவணும். மாணவர்களே, உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்தோட முதல் பாக காணொளி இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் நாம் 2ஆம் பாகத்தில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாணவர்களே, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.